ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துளிர் தாங்க. துளிர் மருந்து வந்து என்ன மருந்து அடிக்கணும், என்ன உரம் போடலாம் அப்படின்றது தான். பாருங்கள் எப்படி துளிர் விட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அந்த நவம்பர் டிசம்பர் வந்து சரியாக துளிர் விட்டு அதிகமாக அரும்பு வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், செடி ரொம்ப வந்து துளிர் தான் இருக்குது. அதுக்கு வந்து என்ன மருந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த மாதம் துளிர் வந்து எப்படி வரும், இது வந்து கொடி துளிர் வருமா இல்லை நார்மல் துளிர் வருமா, துளிர் வரது ஃபுல்லாக மொகு விடுமா மொகு விடாதா, இல்லை வந்து இதுக்கு எப்படி உரம் போடணும், எப்படி வந்து மருந்தடிக்கணும், ஆக்சுவலாக என்ன உரம் வந்து ஆக்சுவலாக போடலாம், இந்த வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து என்ன உரம் போட்டால் வந்து செடி வந்து நல்லா பூ வரும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அரும்பு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் அந்த நவம்பர் டிசம்பர் வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நவம்பர் டிசம்பர் வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம முதல் வந்து மருந்தடிக்கிறதுக்கு உரம் போகிறதுக்கு வந்து அதிக செலவாகும், அதில் கம்பேர் பண்ணும்போது லாபமாக வந்து நமக்கு ஒன்றுமே வரதில்லை அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து என்னன்றாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் இப்போ ஒரு டைம் போய் மருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ வந்து விற்கிற விலை வந்து 700 800 1000 வரைக்கும் விலை போகுதுங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ பூ வறுத்தா கூட ஒரு நாள் பூ வந்து மருந்தடிக்கிறதுல போகுமா, ஒரு நாள் பூ வந்து ஆக்சுவலாக இந்த உரம் போடுறதுல போகுமா, அதனால ஒரு 2 நாள் பூ போட்டுமே 4 நாள் பூ விலை வந்து காசு நமக்கு நிற்கட்டுமே சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், துளிர் மருந்து வந்து அடிச்சு விட்டுருக்கோம். துளிர் மருந்து அடித்ததுனால தான் இவ்வளோ துளிர் விட்டுருக்குது. என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து என்ன மருந்து அடிக்கணும், என்ன உரம் போடணுன்றது வந்து டைரெக்டாக வந்து சொல்ல மாட்டாங்க. எப்போவுமே வந்து அது வந்து ஒரு ட்ரிக்காகவே ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கணும். அவங்க வந்து கேட்குற கேள்விக்கு கூட ஆக்சுவலாக பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேட்குற கேள்விக்கு வந்து பதில் கூட ஆன்சராக சொல்ல மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்கள வந்து நமக்குள்ளே அப்படியே கவர் பண்ணி நம்ம கூடவே அப்படி கொண்டு போகணும், அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில பீப்புள் வந்து இருப்பாங்க. பட் என்னோட சேனலில் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் டைரக்ட் அப்ரோச் தாங்க. ஸோ டைரெக்டாக வந்து சும்மா வளவலன்னு சொல்லிட்டு பேசுகிறதோ இல்லை வளவலன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறதோ, இது வந்து ஆக்சுவலாக ஸ்டடீஸ் இல்லைங்க, படிக்கிறது இல்லை. விவசாயமும் படிக்கிறது தான். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வந்து நம்ம படித்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் ஆழமா அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும். அடுத்தடுத்து இப்போ ஒரு ஒரு மல்லி வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் நான் டெய்லி வீடியோ போடுறேன் அப்படின்னா டெய்லி வந்து நான் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையை வச்சு சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மருந்தை வச்சு சொல்லணும், ஒரு உரத்தை வச்சு சொல்லணும்னும் போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஏதோ குழப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோட சேனலில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே கிளியர் கட்டாக வந்து இருக்கும். எவ்வளோ விலை போகுது, எவ்வளோ பில் வருது, எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது கமிஷன் போகுதுன்றது ஒரு டைப்பு. ரெண்டாவது வந்து மருந்து வந்து என்னென்ன மருந்து அடிக்கலாம். ஆக்சுவலாக கடைகளில் வந்து அவ்வளோ மருந்து இருக்குதுங்க. ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ மருந்துலையுமே ஒரு குவாலிஃபைடாக வந்து இந்த மருந்து நம்ம கொடுக்கலாம், இது வந்து பெஸ்ட்டு நமக்கு, இது வந்து நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு கிடைக்கும், நம்ம வந்து என்ன சொல்கிறது, யாருமே டக்குன்னு நினச்சா அந்த பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு வால்பெயின்னு இல்லைன்னா ஒரு ஜிலேபி புழுன்னா அதுக்கு வந்து டக்குன்னு அவங்க மனசில் ஆட்டோமேட்டிக்காக தோணும் இந்த மருந்து தான் அப்படின்ற மாதிரி. அதில் ஏதாவது 1 2 மிஸ் ஆனால் கடைக்காரே வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து மாற்றி மருந்து கொடுப்பாங்க. மற்றபடி வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி டு கேர் தான் சொல்லலாம். இது வந்து ஈஸியாக கொண்டு போகலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு சும்மா ஒரு உரத்தை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறது, ஒரு மருந்தை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறது, அந்த மருந்தோடைய வீடியோவே காட்டாமல் ஒரு மறைஞ்சு பேசுகிறதுன்ற மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். என்னோட சேனலில் நான் ஆக்சுவலாக இந்த மல்லியை வச்சு நான் பண்ணணுன்ற ஐடியாவும் இல்லை. சொல்லப்போனால் ஏன் வந்து நான் மல்லி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது மூலிமா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய பேருடைய லைஃப் வந்து இது மாறும். விவசாயத்தில் வந்து என்னென்ன பண்ணையம் வந்து பண்ணால், என்னென்ன பண்ணையம் வந்து நம்ம விவசாயத்தில் வந்து விளைச்சல் போட்டோம் அப்படின்னா நஷ்டம் இல்லாமல் லாபம் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாமல் லாபம் வரலைன்னா கூட ஓரளவுக்கு ஆவரேஜாக நம்மளால் மெயின்டைன் பண்ணி லைஃப்பை கொண்டு போக முடியுன்றது மட்டும்தான் உங்களுக்கு லெசனாக கொடுக்கணும். அண்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு நாலேஜ் கிடைக்கணும். இப்போ ஒரு துளிர் வருது அப்படின்னா அந்த துளிருக்கு என்ன மருந்து அடிக்கலாம், ஒரு உரம் போடணுன்னா என்ன உரம் போட்டால் போதும் அப்படின்றது, அப்புறமா ஒரு மருந்து அடிக்கணும்னா இந்த மருந்து எடுத்தால் போதும், அதுதான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ உரங்கள் இருக்குது, அவ்வளோ வந்து மருந்துகள் இருக்குது. ஸோ நான் எல்லாமே ஒவ்வொன்றா ஒரு டைமும் நம்ம கொடுக்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. கடைக்காரமே நம்ம போய் கேட்குற மருந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய வீடியோஸ் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இந்த 10 நிமிஷம் வீடியோ இல்லை ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் நான் ஒரு 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் போடுறேன் அப்படின்னா அதுவே ஆவரேஜ்
டியூரேஷன் வந்து எவ்வளோ காட்டுதுன்னா 2 நிமிஷம் தான் பார்க்குறாங்கன்னு தான் காட்டுது. அப்படி இருக்கும்போது நான் இதுவே ஒரு 20 நிமிஷம் வீடியோவாக கொண்டு போகிறேன் அப்படின்னா, ஒரு துளிர் மருந்து அடிக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக எப்படி அடிக்கணும், ஆக்சுவலாக செடி வந்து கட் பண்ணிவிட்டு துளிர் மருந்து அடித்தோம் அப்படின்னா அந்த செடியில் வந்து இப்படி துளிர் வருது, இந்த ஒரு இலை விடும், அதில் வந்து துளிர் விட்டு அதில் அரும்பு வரும், மொக்கு வரும், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். மண்ணில் வந்து ஒரு செடி வச்சா அது வேர் விடும், வேர் விட்டு செடி வந்து தழைச்சி வரும், தழைச்சி வந்தால் இலை வரும், துளுத்து வரும், அரும்பு வைக்கின்றதெல்லாம் இப்படிலாம் ஏன் சொல்லி நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன மருந்து அடிக்கணும், என்ன உரம் போடணும், என்னென்ன டைமில் வந்து பூ எப்படி வருது, இன்றைக்கான ரேட் என்ன, இவ்வளோ வந்து பில் வந்தது அப்படின்றது உங்களுக்கு நான் டைரெக்டாக வந்து ஷார்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது மூலிமா தான் எனக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக நான் கமெண்ட்ஸ் கூட ரிப்ளை பண்ணிவிட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து என்ன வீடியோஸ் கேட்குறாங்களோ அது இமீடியட்டாக வந்து வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்களோ அது மூலிமா தான் நான் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக கொடுக்க முடியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து டக்குன்னு சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல்னு எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு மல்லியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டாலுமே மல்லியை பற்றி டக்குன்னு நமக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க, அதுக்கான வீடியோ போட்டுருவாங்க, அதுக்கு நமக்கான டைம் வந்து 5 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிருவாங்க, 5 நிமிஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இது கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது ஏன் துளிர் மருந்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், பட் இன்றைக்கான அப்டேட் தாங்க இது, டிசம்பர் 30 அப்டேட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். துளிர் மருந்து வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். துளிர் மருந்து வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக என்னென்ன மருந்து துளிர் மருந்து அடிக்கணும் அப்படின்றது கொடுக்குறேன். சல்ஃபர் ஆக்சுவலாக இது வந்து அடிச்சிருக்காங்கங்க, சல்ஃபர் அண்ட் வந்து சமத்கர் 2 மருந்து அடிச்சிருக்காங்க. அதோட வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் வந்து நான் என்ன சொல்கிறது ஒரு டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும், உங்கள் கூட வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுமே நாள் பை நாள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொன்று தாங்க ஏறுது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுதுன்றது எனக்கு தெரியல. எனக்கு வந்து இந்த மல்லி நான் சொல்கிறது மூலிமா எனக்கு நான் நார்மல் வீடியோஸ் போடுறதுக்கும் அந்த மல்லியை பற்றி போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு நார்மல் வீடியோ போட்டோம் அப்படின்னா 1000 2000 1500 போகுது. இதே வந்து இந்த மல்லியை பற்றி போட்டால் 100 இல்லை 50 90 200 300 அப்படி தான் போயிட்டுருக்குது. மாத கணக்கில் போனால் தான் 1000 பக்கம் வருது. ஸோ இது ஒரு நாலேஜாக வந்து மக்களுக்கு வந்து போய் சேரணும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம லேண்டில் நம்ம போட்டிருக்கோம், இது வந்து 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு மல்லியோட அப்டேட் வந்து நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டடீஸ்க்கு என்னோடய நாலேஜுக்கு ஆக்சுவலாக நான் மல்லி வந்து எடுத்துருக்கிறது என்ன ரீசன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோமோ அதுதான் மற்றவங்களுக்கு வந்து டீச் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து வாய் வார்த்தையாக கேட்டு இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, அப்படி சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. இதுவே வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அதுக்கான விஷயத்த நான் தேடி அதுக்கான அனுபவப்பட்டால் மட்டும்தான் அனுபவ கல்வின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த வந்து மல்லி வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஸோ அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரே இடத்துல பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன டவுட்டோ கேளுங்க, கரெக்டாக கிளியர் பண்ணி விடுறேன். கரெக்டாக கிளியராக வந்து வீடியோஸ் வந்து போடுற அடுத்தடுத்து என்ன டவுட்டாக இருந்தாலும். அண்ட் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். ஸோ நார்மலாக வந்து இப்போ வந்து ஒரு பேட்ச் எடுக்கிறோம் அப்படின்னா கட் பண்ணி விடணும். அந்த கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் துளிர் மருந்து அடிக்கணுங்க. ஸோ துளிர் மருந்து அடித்ததுக்கப்புறம் அது வந்து வால் பெயின் வந்துச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். வால் பெயின் வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணி வால் பெயின் மருந்து வந்து சிமோடிஸ் அடிக்கணும். வால் பெயின் வந்துச்சு அப்படின்னா அப்புறம் நார்மலாக பூ வரும். பூ வந்து சரியாக பெரிய முகா வரல அப்படின்னா அதுக்கு வந்து பயோ அடிக்கணுங்க. ஸோ பயோ வந்து அடிக்கும் போது பூ நம்ம அறுத்து பறித்து நம்ம கவரில் போடும்போது அந்த பூவில் வந்து புழு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அதுதான் ஜிலேபி புழு. ஸோ இந்த மாதிரி ஜிலேபி புழு மருந்து அடிக்கணும். அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த கலப்பை உரம் போடணும். நான் ஆக்சுவலாக 4 உரம் போட்டிருக்கேன். ரிப்பீட் மோடில் அது 4 உரம் போதுமானது. அப்படி இல்லைன்னா இயற்கையான உரம் வந்து ஆட்டு சாணம் கிடைச்சா ஆட்டு சாணம், இல்லை கோழி சாணம் கிடைச்சா கோழி சாணம் போடலாம். ஸோ இதுதான். நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணி ரொம்ப நீங்கள் தேடிட்டே இருந்தீங்கன்னா தினம் தேடணும், தினம் ஒரு விஷயத்த ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகுங்க. இது வந்து சைட் பிஸ்னஸாக வச்சுக்கோங்க. அடுத்த பிஸ்னஸ் வந்து கையில் வேறு ஏதாவது ஒரு தொழில், ஒரு வேலைக்கு, ஸ்டடீஸ் இல்லை படிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி இது கைக்குள்ளே ஒரு பாக்கெட் மணி மாதிரி இது வந்து செய்ய ஆரம்பிங்க. ஸோ ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப தேடிட்டே இருக்காதீங்க, அங்கே போய் பார்க்குறது இங்கே போய் பார்க்குறதுன்ட்டு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.